மாமா மாமா சொல்லுங்கண்ணா. எங்க கிளம்பிட்டேன் மாமா. ஆமா கிளம்பியாச்சு. பையனை தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேன், தனியா ஊருக்கு போறேன். கண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா, திருநெல்வேலி போக சொன்னாங்கல்ல அன்னைக்கு, அங்கதான் போகணும். போகுமா, கிளம்புவோமா? திருநெல்வேலி போகணுமா கண்ணுக்கு? ஆமா திருநெல்வேலியா, இங்க இருந்து பார்த்தோம் 2 வாட்டி பார்த்தாச்சு, இது 3வது வாட்டி அங்கே தானே பார்க்கணும். அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலாவே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம்ல. போவோம், கிளம்புவோமா? கிளம்பலாம். ஹாய், நாங்களாம் கிளம்பிட்டோம். எதுக்குன்னா நானும் அம்மா தங்கச்சி எல்லாரும் கிளம்பிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி. பையனுக்கு வந்து 2 டைம் கண் செக் பண்ணியாச்சா, இன்னும் 3வது டைம் வந்து அங்கே போய் செக் பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஓகே பாய். அப்படி கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிறந்து 3 மாதம் தானே ஆகுது. அதனால கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்கணும். அதனால போகிற வழியில் சரியான மழைன்னா ரொம்ப மழை, ரோடு கூட தெரியல, அந்த அளவுக்கு மழை. பயங்கர மழை, ரோடும் தெரிய மாட்டேங்குது. நம்ம போக வேண்டிய தூரம் இங்கிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். அதனால ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது இங்கே பார்த்தா ஒரு துளி மழை இல்லைங்க. நம்ம ஊர் பக்கத்தில் தான் மழை விழுது, சரியான மழை இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு துளி மழை இல்லை. போகிற வழியும் ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? போகும்போது ஒரு சிலையை பார்த்தோம். இது என்ன சாமின்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. என்னடா வண்டியில் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இது ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போன டைமில் ஒன் டைம் சின்னதாக ஆப்போசிட்டில் வந்த வண்டி வந்து அடித்த டைமில் அப்படி உடஞ்சி உள்ளாலேயே வந்துருச்சு, உடம்புல விழுந்துச்சு. எதுவும் பாதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே பேசிட்டு நம்ம கிட்டத்தட்ட கண் ஹாஸ்பிட்டல் பக்கமாகவே வந்துட்டோம். கண் மருத்துவம். நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். முக்கியமாக இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கான காரணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். வந்தோடனே டைரெக்டாக இங்கே என்ன புதுசாக வர்றதுனால பி பிளாக்கில் போய் ஓபியெல்லாம் எடுத்துட்டு பிள்ளையோட பேர் எல்லாமே பதிவு பண்ணி கொடுத்துட்டு லைனில் நின்றோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஓபியை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்தோம். ஆனால் உண்மையாகவே பெஸ்ட்டுங்க. ஏன்னா கைட் பண்ணுறதுக்கு ஏற்றது மாதிரியே ஒருத்தவங்க கூடவே வந்தாங்க. லிஃப்டில் போய் நேராக செகண்ட் மாடி போய் அங்கே டாக்டரை பார்க்குறதுக்காக கூடவே அந்த சிஸ்டர் நம்ம என்னென்னா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க, எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வரணும்னு சொல்லிட்டு. நேராக போய் 351வது ரூமில் இருக்கிற டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்னா 2வது ஒரு டாக்டர் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அது ஏதுன்னா 358வது ரூமில் ஒரு டாக்டர் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்காக இங்கே வரும்போது சரியான கூட்டம். மேடம் கேட்டது பார்த்தீங்களா, எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி இருக்கா என்னன்னா, பிள்ளை குறை மாசத்தில் பிறந்ததாங்க. ஏன்னா குறை மாசத்தில் பிறந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குங்க. அப்படி அங்கேருந்து வேற ஒரு டாக்டர் பார்க்குறதுக்கு விட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணி எல்லா டாக்டர்ஸுமே கிட்டத்தட்ட 5 பேர் பக்கத்துலேயே பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஒரு டாக்டர் வந்து பார்த்து கண்ணரம்பு ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு, அது ஓகே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையோட கண் பார்வையில் என்ன ஒரு வித்தியாசம் சொன்னாங்க அப்படின்னா, சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறான், அவனுக்கு அந்த கவனம் இல்லாமல் இருக்குது, அதை மட்டும் நம்ம கேர் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாமே வாங்கி அவனுக்கு கலராக காட்ட சொன்னாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும், தெரப்பி மாதிரின்னு சொன்னாங்க. அப்புறம் முடிஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இனி அடுத்த மாதம் போகணுன்னாங்க. நேராக வந்து 4 மணி ஆகுது. அப்போ தாங்க சாப்பிட்றதுக்காகவே வந்தோம். அம்மா நீ என்ன சாப்பிட்ற? அம்மா வந்து சாப்பிடும்போது பேசாது.
சாப்பாடு இல்லை, நான் மட்டும் சாப்பிடாம இருக்கேன். ஃபாஸ்டிங். நாளை காலத்துக்கு தான் எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா டைம் எப்படி இருக்குது? காலையில் 9 மணிக்கு வந்து நைட் டைம் பார்த்தீங்களா? இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. சூரியன் உதயும் போது வந்து நிலா வரும்போது நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் சரியாகிடும் கூடிய சீக்கிரம். ஓகே, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜஸ்ட் நாங்கள் போனதும் வந்ததும் vlog மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.